வணக்கம். நீங்க யூகேல நிரந்தரமா செட்டில் ஆகணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி இருக்கு. உங்களுக்கான அந்த பாதை ஒருவேளை இரட்டிப்பாக்கலாம். ஆமா, 5 வருஷமா இருக்கிற அந்த வெயிட்டிங் பீரியட் 10 வருஷமா மாறப்போகுதுன்னு ஒரு புது திட்டத்தை யூகே அரசாங்கம் பரிசீலனை பண்ணிட்டு இருக்காங்க. இது ஏன் இவ்ளோ பெரிய விவாதமா ஆகியிருக்கு? வாங்க விரிவாக பார்க்கலாம். இப்போதைக்கு பிரிட்டன்ல நிரந்தர குடியுரிமை அதாவது பெர்மனன்ட் ரெசிடென்சி வாங்கணும்னா ரூல்ஸ் ரொம்பவே தெளிவா இருக்கு. நீங்க குறைஞ்சது 5 வருஷம் அங்க சட்டப்பூர்வமா வாழ்ந்திருக்கணும். இது பல பேரோட கனவை நனவாக்குறதுக்கான ஒரு முக்கியமான படியா இருந்துட்டு வருது. ஆனா இப்போ கொண்டு வரப்போறதா சொல்ற இந்த மாற்றம் மொத்த கதையை அப்படியே தலைகீழா மாத்துது. 5 வருஷங்கிற அந்த காலக்கெடுவை அப்படியே டபுள் ஆக்கி 10 வருஷமா உயர்த்துறதுக்கு ஒரு திட்டம் பரிசீலனையில இருக்கு. இது ஏதோ ஒரு சின்ன மாற்றம் கிடையாதுங்க. இது பலருடைய எதிர்காலத்தையே மாத்தி எழுதக்கூடிய ஒரு பெரிய முடிவு. சரி, முதல்ல இந்த நிரந்தர குடியுரிமை அதாவது இன்டெஃபினிட் லீவ் டு ரிமைன்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க எந்த ஒரு இமிகிரேஷன் கட்டுப்பாடும் இல்லாம பிரிட்டன்ல எவ்வளவு காலம் வேணும்னாலும் வாழலாம், வேலை செய்யலாம். இது கிட்டத்தட்ட ஒரு பாஸ்போர்ட் மாதிரி ஒரு சுதந்திரத்தை கொடுக்கும். நிறைய குடியேறிகளோட வாழ்க்கையில இது ஒரு முக்கியமான மைல்கள். அப்போ இந்த பெரிய மாற்றத்துக்கான யோசனை எங்கிருந்து வருது? இது வேற எங்கிருந்தும் இல்ல. பிரதமர் கியர் ஸ்டார்மரோட அரசாங்கம் தான் இத தீவிரமா பரிசீலனை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட குடியேற கொள்கையை இன்னும் கடுமையாக்கணும்னு நினைக்கிறாங்க. அதோட ஒரு பகுதியா தான் இத பாக்குறாங்க. சரி, எதுக்காக அரசாங்கம் இப்படி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர நினைக்குது? அவங்க தரப்பு வாதங்கள் என்னென்னு கொஞ்சம் பார்க்கலாம். அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு பல முக்கிய காரணங்கள் இருக்கு. முதல்ல நாட்டுக்குள்ள வர குடியேறிகளோட எண்ணிக்கைய ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும். அடுத்ததா குடியேற்ற அமைப்பு முறைய இன்னும் வலுப்படுத்தணும். அதே மாதிரி ஒருத்தர் நீண்ட காலம் தங்குறதுக்கான தகுதிகளை இன்னும் கடுமையாக்கணும்னு நினைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேல நாட்டோட எல்லை பாதுகாப்பை பலப்படுத்துறதுதான் அவங்களோட முக்கிய நோக்கமா இருக்கு. ஆனா எப்பவுமே ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கும் இல்லையா? இந்த திட்டத்துக்கு எதிரா ரொம்ப வலுவான குரல்களும் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. அவங்களோட கவலைகள் என்ன, ஏன் இதை அவங்க எதிர்க்கிறாங்கன்னு இப்ப பார்க்கலாம். எதிர்ப்பாளர்களோட பார்வை முற்றிலும் வேற மாதிரி இருக்கு. முதல்ல, இது பல வருஷமா பிரிட்டன்ல தங்கி கஷ்டப்பட்டு உழைச்சு வரி கட்டின குடியேறிகளுக்கு செய்யற ஒரு பெரிய அநீதின்னு சொல்றாங்க. ரெண்டாவதா, இப்படி ஒரு சட்டம் வந்தா திறமையான தொழிலாளர்கள் பிரிட்டனுக்கு வர்றதையே தவிர்ப்பாங்க. இதனால நாட்டோட பொருளாதார வளர்ச்சியே பாதிக்கப்படும்னு எச்சரிக்கிறாங்க. இந்த எதிர்ப்பு வெளியில இருந்து மட்டும் வரல, ஆளும் கட்சிக்குள்ளேயே சில பேர் இதை எதிர்க்கிறாங்க. அதுதான் இந்த விஷயத்தோட தீவிரத்தை நமக்கு காட்டுது. ஆக இங்க நாம ஒரு நேரடியான முரண்பாட்டை பாக்குறோம். ஒரு பக்கம் குடியேற்றத்தை கட்டுப்படுத்தணும், பாதுகாப்பை பலப்படுத்தணும்னு அரசாங்கம் சொல்லுது. இன்னொரு பக்கம் இது நியாயமே இல்ல, பொருளாதாரத்துக்கும் இது நல்லதில்லைன்னு எதிர்ப்பாளர்கள் வாதாடுறாங்க. இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு சரியான பாதையை கண்டுபிடிக்கிறது தான் இப்ப இருக்கிற பெரிய சவால். இந்த கொள்கை மாற்றம் வெறும் ஒரு நிர்வாக முடிவு கிடையாது. இது இப்போ ஒரு பெரிய அரசியல் புயலையே கிளப்பி விட்டுருக்கு. இதோட அரசியல் தாக்கங்கள் என்னவாக இருக்குன்னு பாப்போம். இந்த விவாதம் இப்போ தெருமுனை பேச்சிலிருந்து நேரா நாடாளுமன்றத்துக்கே போயிடுச்சு. சில எம்பிக்கள் இத ஒரு சாதாரண கொள்கை மாற்றமா பார்க்காம இது மேல ஒரு முறையான வாக்கெடுப்பே நடத்தணும்னு கோரிக்கை வைக்கிறாங்க. இது இந்த விவாதத்தை அடுத்த கட்டத்துக்கு, ஒரு தீவிரமான கட்டத்துக்கு எடுத்துட்டு போகுது. அதனால இந்த நிரந்தர குடியுரிமைக்கான காலத்தை இரட்டிப்பாக்குற திட்டம் வெறும் ஒரு சட்டத்திருத்தம்னு மட்டும் சொல்லிட முடியாது. இது பிரிட்டிஷ் அரசியல்ல ஒரு புது போர்க்களத்தையே திறந்து விட்டுருக்கு. இதனால வர மோதல்கள் எதிர்காலத்துல இன்னும் தீவிரமாகலாம். கடைசியா இதெல்லாம் ஒரே ஒரு முக்கியமான கேள்வியில வந்து நிக்குது. குடியேற்றத்தை கட்டுப்படுத்துறதா இல்ல பொருளாதார வளர்ச்சியை உறுதி பண்றதா? பிரிட்டனோட உண்மையான முன்னுரிமை எதுவா இருக்கணும்? இதுதான் இப்போ எல்லாரும் யோசிக்க வேண்டிய கேள்வி.